எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில செல்லக்கூடிய எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகளில் நாம் கடந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடத்தை, நல்ல ஒரு சத்தியத்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுருடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இங்கே நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் என்று தேவனுக்கு இங்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறத பார்க்கிறோம். தேவனுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுது அப்படின்னா, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தீர்ப்பு தேவனுடைய தீர்ப்பு. தேவனுடைய தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு அப்படின்னா நியாயமான தீர்ப்பு. அப்போ நியாயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். நியாயமான தீர்ப்பை அவர் கர்த்தர் நமக்கு தரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளை யாராவது ஏசுனா நம்ம பதிலுக்கு ஏசுவோம். நம்மளை யாராவது பயமுறுத்தினா நாம பயமுறுத்துவோம். நம்ம கூட யாராவது சண்டைக்கு வந்தால் நாம அவங்களோட சண்டைக்கு போவோம். நமக்கு விரோதமாக ஒருத்தர் ஒன்றை பேசினா நம்ம 100 பேசுவோம். இதுதான் உலகத்தினுடைய ஆவியா இருக்கிறது. இவ்விதமான அந்த உலகத்தின் ஆவியோடு கூட செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னா, தேவன் நமக்காக செயல்பட முடியாம போய் நம்ம கூட இருப்பாரா? அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பாரா? அவரு காண்கிற எல்லார் கண்களையும் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவாரா? அப்படின்னா, எப்போ நாம வையப்படும் போது பதில் வையாமலும், பயமுறுத்தப்படும் பொழுது அல்லது பாடுபடுத்தப்படும் பொழுது நம்ம பயமுறுத்தாமலும், நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டுடைய கரம் நமக்காக செயல்படும்.